ஆதிபாரதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடு இப்போ தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்காக தான் போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் வேறு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு பாரதி கிட்ட கேட்டோன்னா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, ஆதி இருக்குது அந்த ஒரு பரிகாரம் என்னென்னு நல்லா யோசிங்க அப்படின்னோன்னே, ஆமாம் ஆதி, நான் வந்து வாசு இருக்கிறப்போ வந்து வாசு வந்து தமிழுக்காக வந்து ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னோன்னா, அதைத்தான் நானும் சொன்னேன் பண்ணலாம் அப்படின்னோன்னா, எல்லோரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லோரும் வந்து சரி அதையும் ஒரே ட்ரிப்பாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து சொல்கிறாங்க, இந்த பரிகாரத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொன்னதே இல்லையா ஆதி, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னோன்னே, பாரதி என்ன பேசுகிறீங்க, நீங்கள் சொல்லாமல் எனக்கு தெரியுமான்னு இதயத்தில் கை வச்சு பார்த்து பேசுகிறாங்க. இல்லை பாரதி, எனக்கு நல்லா தெரியும் ஆதி, நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து நான் வந்து கன்சீவாக இருக்கிறப்ப வந்து வாசுக்கிட்ட சொன்ன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோன்னே, நீங்கள் சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும் பாரதி அப்படின்னோன்னே, இல்லை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு பாரதி சொல்லிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு பாரதி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து ஆதிக்குள்ளே வாசு வந்துட்டு போகிறாங்க. அதை பார்த்தோன்னா பாரதி வந்து என்ன ஆதி சொன்னீங்க, என்னமோ மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்து வராங்க. தமிழ் வந்து ரொம்ப லைட்டாக வந்து வேண்டாம் ஃப்ரெண்ட் இதெல்லாம் எனக்கு அப்படின்னோடனே, உங்கள் கையில் தூக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா நான் அப்போயே ஓடிருப்பேன். என் செல்லத்துக்கு வந்து கால் வந்து பூ போல் இருக்கும், என் கை மேலே வந்து காலை வைங்க, அப்படியே நம்ம வந்து இந்த பரிகாரத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கையில் வந்து தோலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து கை மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு பரிகாரம் முடித்தோன்னா ஆதி வந்து கையெல்லாம் லைட்டாக வந்து புண்ணாயிடுது. புண்ணானதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி கண் கலங்கி அழுகுறாங்க. அழுதுக்கப்புறமேட்டுக்கு ஆதி கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அதை வந்து எல்லோரும் பார்த்து வந்து கடுப்பாகிறாங்களே சொல்லலாம். நம்ம சாரதா மரகதான் தனம் எல்லோரும் சரி அதான் பரிகாரம் பண்ணி முடிச்சாச்சுல, அப்புறம் என்ன வா போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அழைச்சிட்டு போயிடுறாங்க நம்ம பாரதி வந்து ஆதியை. இந்த பக்கம் என்னடான்னா தனியாக வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல நம்ம துரை. என்னடா இது, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக வந்து அறிவும் மணியும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், நான் சொன்னால் உங்களுக்கு நம்புவீங்களா மாட்டேங்களான்னு எனக்கு தெரியல. ஆதிக்குள்ளே வந்து வாசு அடிக்கடி வந்துட்டு போகிறான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டீ கடையில் அடி வாங்கினது வந்து எனக்கு வாசுவே நின்று வந்து பார்த்து அடித்த மாதிரியே அப்படியே இருந்துச்சு. ஆனால் நீங்கள் தான் நம்பவே மாட்டேறீங்க அப்படின்னு. யோ சும்மா இந்த கதையெல்லாம் சொல்லாதியா, அப்படி பார்த்தா உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா, ஏதாவது நம்புகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இப்போ கூட வந்து பாரதி வந்து ஒரு மாதிரியாக வந்து தமிழ் கூட ஒரு தடவை பார்த்துட்டு போனான். எனக்கு என்னமோ வந்து வாசு தான் வந்து அவங்கள பாதுகாக்கிறான், அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதனால் அதுக்கு பதிலாக பாரதியை தான் நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னோடனே கரெக்டாக வந்து அறிவு இருக்கிறப்பயே வந்து பேசினா பரவாயில்ல, மணி இருக்கிறப்ப பேசினதுனால என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் உன்னையெல்லாம் வந்து காப்பாற்ற முடியாது, அழைச்சிட்டு வந்ததே பெரிய விஷயம், மேற்கொண்டு இங்கே பாருங்கள் என்ன சொன்னோன்னா அறிவு வந்து ஏன்டா இப்படி இவன் இருக்கிற போது சொல்கிற சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் சொல்லலை, ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், வாசு வந்துட்டு போகிறது வந்து உறுதி, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு, உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் வந்து அவன் உண்டு இல்லைன்னு பண்ண மாட்டான், நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டான், அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நடக்கிறப்ப அந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டு இருக்காப்புல நம்ம வந்து நம்ம துரை கேட்டப்லாம் போட்டுட்டு கையில் ஒரு பொருளை வச்சுக்கிட்டு இப்படி ரெடி ஆகிட்டுருக்காங்க. கரெக்டாக வந்து அறிவு வந்து பார்த்துட்டு நீ இப்போ பண்ணுறத பண்ணு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நிச்சயமாக நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு பாரதியை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கரெக்டாக தமிழ் பாரதி ஆதி எல்லோரும் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து வந்துடுறாப்புல நம்ம வந்து ரத்தனத்தை பார்த்தோன்னா வந்து ஆஹா இவர் எதுக்கு வந்தார், இவர் வந்தால் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, என் பிளான் போட்டிருக்கு சொதப்பிடுமே அப்படின்னோடனே, சரி வர்றது வரட்டும், இன்றைக்கி ஆனந்தம் ஆகட்டும், நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பூசாரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு கூப்பிட்றாங்க நம்ம துரை வந்து நின்றுக்கிட்டு இருக்காப்புல. நின்றுட்டு வந்து சரி அப்படின்ட்டு சாமி கும்பிடுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இவனா போய் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வந்து இங்கேயும் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கப்ப, எப்போ பார்த்தாலும் இப்போயே சொல்லாங்க, இப்போ தான் அவன் வந்து குறி சொல்ல போகிறான், அதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் வரீங்களா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் முன்னாடி திட்டாதீங்க, அதுவும் இந்த கெட்டப்பில் இருக்கிறப்ப வந்து சாமி சமாச்சாரம், நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னோடனே, சரி நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. கரெக்டாக வந்து இந்த பக்கம் வந்து துரை வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கப்போ வந்து கையில் வந்து ஒரு பொருளை வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து அறிவு வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டைம் எடுத்து நடி, அப்போ தான் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜிங்குன்னு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காப்புல. நாக்கை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு கையில் இருக்கிற பொருளை வச்சு கரெக்டாக பாரதி கிட்டக்க வந்து நின்று இப்படி கோவமாக பார்க்குறாங்க. என்ன பாரதி அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல நம்ம துரை. சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கையில் உள்ள பொருளை எடுத்து பட்டுன்னு வந்து பாரதி கழுத்துக்கிட்ட கொண்டு
போயிடுறாங்க. டக்குன்னு வந்து எல்லோரும் பயந்து அதிர்ச்சியாகி கத்துறாங்க. அப்போன்னு பார்த்து ஆதியோட கை வந்து செம மாசாக வருது. ஆதிக்குள்ளே வந்து நம்ம கருப்பசாமி வந்துட்டாப்புலன்னே சொல்லலாம். அப்படியே கையில் இருக்க பொருளை வந்து அப்படியே நவுத்தி விட்டுட்டு இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பயந்துட்டு நடுங்கிட்டு நிற்கிறாப்புல நம்ம வந்து துரை. அதோட எபிசோடை அட்டகாசமாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் எபிசோட்ஸு.